தமிழ் நியூஸ் நேரில் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், தலைநகர் டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர் போராட்டம் அறவழியில் நடந்துகிட்டு இருந்துச்சு. காவல்துறையினர் அந்த பேரணியின் போது தடியடி நடத்தியது. மீண்டும் இன்றைய தினமும் அந்த போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களே களத்துக்கு வந்துட்டார். அந்த போராட்டத்திற்கு பேரணி எம்பிக்கள் கைது அப்படிங்கிற ஒரு தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. மத்திய அரசு அதை எவ்வாறு அணுகுகிறது? இவர்களோட போராட்ட வடிவம் எவ்வாறு இருக்கிறது? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒன்று நீட் என்பது அடிப்படையில் ஒரு அட்டூழியம், மாநில உரிமைகளின் மீதான ஒரு அட்டூழியம். தொடர்ச்சியாக இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகே கூட ஒன்றிய அரசில் யார் இருந்தாலும், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, மாநிலங்களுடைய உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் அதெல்லாம் அத்துமீறலாக இருந்தது. யார்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது. பட் பிஜேபி மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்கள பொறுத்தளவில் ஒற்றையாட்சி முறை தான் சரி, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சரி கிடையாது அப்படிங்கிறது தான். ஒருவேளை மாநிலங்கள் இருக்கணும்னா அவங்க நிர்வாக வசதிக்காக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 50 லட்சம், அதிகபட்சம் 3 கோடி. அப்படி இருக்கும்போது கூட மொழிவாரி மாநிலமாக இருக்கக்கூடாது. ஒரே மாநிலத்தில் பல்வேறு மொழிகள் பேசக்கூடியவர்களை, அதாவது அதை சிதைக்கிறது ஆக்சுவலாக. இப்போ நீட்டை பொறுத்தளவில் என்னென்னா, மருத்துவம் மாநில அரசின் உரிமையாக இருக்குது, கடமையாகவும் இருக்குது. அந்த விஷயத்தில் படிக்கிறது மட்டும் நான் படிக்க வைப்பேன், நீ இதை பண்ணுன்னு சொல்கிறது. ரெண்டாவது பொதுவாகவே இது ஒரு முதலாளித்துவ அமைப்பு முறை என்கிற முறையில் முதலாளித்துவ அமைப்புக்கு உகந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் உருவாக்கப்படும். இப்போ இது ஒரு பெரிய பிஸ்னஸுக்கு, புதிய பிஸ்னஸுக்கு வழி கொடுத்துருக்கு. நீங்கள் இயல்பாக ஒரு ஆர்கானிக் லேர்னிங், கற்றல் முறை என்பதற்கு பதிலாக நீங்கள் இன்னொரு முறையை கொண்டு வர்றாங்க. இதுக்கு சில டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி தான் இருக்க முடியும் என்று கொண்டு வர்றாங்க. இதில் தான் எனக்கு பேசிக்காகவே ஒரு, நீங்கள் 10th ஃபஸ்ட் மார்க் எடுத்தாலும் ஒன்றும் +2 எடுக்கிறதில்ல. +2 ஃபஸ்ட் எடுத்தவர் ஒன்றும் மெடிக்கல் காலேஜில் கோல்டு மெடல் வாங்குறவங்க இல்லை. அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிலைமைகள் மாறிக்கொண்டே வருகிறது. நல்ல படிப்பாளி, நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறவராகவும் இருக்கிறதில்ல. அப்படின்னா நீங்கள் நல்லா படித்தவங்க எல்லாருமே நல்ல சயின்டிஸ்டாக வந்திருக்கணுமே, கிடையாது. அப்போ என்னன்னா, நீங்கள் இந்த மாநிலம் சில விஷயங்களை உருவாக்கி வச்சுருக்கு, தமிழ்நாடு அப்படி வெவ்வேறு மாநிலங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏதாவது மாடல் உங்கள்கிட்ட வித்தியாசமாக இருந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. படித்து அப்படி வர்றவங்க எல்லாம் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் படிச்சுட்டு வர்றவங்க நீங்கள் இங்கே வேலை பார்த்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அதே சமயத்தில் வேலை பார்க்குறவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்கள் கிராமப்புற பிரைமரி ஹெல்த் சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இத்தனை மார்க் என்று சொல்கிற போது அந்த மாதிரி போகிறாங்க. அப்புறம் 2 இயர்ஸ் கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே இருக்கணுங்கிறது. இதெல்லாம் நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? என்ஜினியரிங்கை விட மெடிக்கல் காலேஜில் படிக்கிறது இது கம்மி, ஃபீஸ் கம்மி. மீதியெல்லாம் நம்முடைய வரிப்பணத்தில் வருகிற பணம் தான். அப்போது ஒரு அரசாங்கம் யாரை உருவாக்குது அப்படிங்கிறதுக்குள்ள, நீங்கள் ஐஐடியிலேயே எல்லாரும் படிக்க வச்சிடலாம், ஐஐடி மாதிரியே உருவாக்கிடலாம். கரெக்டு, ஒத்துப்போம். ஐஐடியில் படித்த எல்லாரும் இந்தியாவிலே இருக்காங்களா? எனக்கு உதவாத ஒன்றை நான் வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது? எனவே பிரச்சனை என்னென்னா, அது மாநில உரிமைகள் என்பதிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதிலிருந்து தான் இவங்க இந்த தீவிரத்தோடு இருக்காங்க. ஓகே, நீட்டு சம்மந்தமான இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. நான் தகுதியானவர்களை தேர்வு செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு, அந்த தகுதியானவர்களை தேர்வு செய்கிற அந்த தேர்வு முறை இருக்குல்ல, அதுவே ஊழலானதாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதில் இருக்கிறத எடுத்து வித்துடுறான். விற்றதில் நீங்கள் கண்டுபிடிச்சது தான் இவ்வளவு. இந்த என்டிஏ வந்த பிறகு 152 முறை இந்த மாதிரி ஆனதாக சொல்கிறாங்க வெவ்வேறு எக்ஸாம்ஸில். நான் என்ன கேட்குறேன், ஒரு தகுதியான தேர்வை நடத்த முடியாதவர்கள் இந்தியா முழுவதற்கும் தகுதியான மருத்துவர்களை உருவாக்கி விட முடியுமா? என்றைக்கோ ஒரு நாள் எல்லா ஊர்லேயும் நடக்கும். நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தான், கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான திருடுறவன் இருக்கத்தான் செய்வோம். எனவே அவங்க திருட்டில் ஈடுபடுவாங்க. ஆனால் 1 முறை 2 முறை 3 முறை உண்மையிலே என்னன்னா, நரேந்திர மோடி பாண்டியன் நெடுஞ்செழியன் மாதிரி இருந்தால்
யானோ அரசன் யானோ கல்வன்னு நேரம் அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும் இந்திய மக்கள்கிட்ட. நான் தவறான ஒரு நடைமுறையை பின்பற்றி விட்டேன், இதற்காக இத்தனை உயிர்கள் போயிருக்கிறது, இந்திய மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் குஜராத்தில் அவ்வளவு பேர் இறந்த போதே கூட, அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தபோது கூட அவர் ரொம்ப கேஷுவலாக, நான் டிரைவர் சீட்டில் இருந்தாலும் பின்னால் இருந்தாலும் ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு செத்தால் நான் வருத்தப்பட மாட்டேனா, அது மாதிரி தான் இதுன்னு சொன்ன நபருக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இருக்காது. இன்னொன்று, அவர் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாருங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். அதாவது நாடாளுமன்றங்களும் சட்டமன்றங்களும் நீதிமன்றங்களும் இவையெல்லாம் ஒவ்வொன்றாக தோற்று போகிற போது தான் மக்கள் சக்தி அது தன்னுடைய பலத்தை, தன்னுடைய விழுமியங்களை நிலைநாட்டுறதுக்கு அது வெளியே வரும். இன்றைக்கி அதனுடைய பகுதியை நாம் பார்க்குறோம். சார், இப்போ அறவழியில் இது வரைக்கும் போராடிட்டு இருந்தாங்க. மான்சூன் செஷன் நடக்குதுன்னு நமக்கு முன்கூட்டியே தெரியும், 28th ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தேதியை அவங்க வந்து மையப்படுத்தி பார்லிமெண்ட்டை நோக்கி பேரணி அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்கிறாங்க. அப்போது அந்த பேரணி சொல்லும்பொழுது தான் காவல்துறை ஒரு கட்டுப்பாடு விதிக்குது. கட்டுப்பாட்டின் மீறி அவங்க வந்து செயல்படும் பொழுது தான் லட்டி சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களுடைய காயங்கள் பட்டதான் நம்ம பார்த்தோம். இதுதான் கடுமையான இப்போ கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இப்போ மேலும் இந்த போராட்டம் வந்து வீரியமடையக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இதில் யார் அத்து மீறினா அப்படிங்கிற ஒரு ரகசியமாக வச்சுருந்தாங்களா? பார்லிமெண்ட்டு 20ஆம் தேதி கூட போகுது, அன்னைக்கு நாங்கள் வந்து பேரணிக்கு போக போகிறோங்கிறது ரகசியமாக வச்சுருந்தாங்களா? அதெல்லாம் ரகசியம் ஒன்றும் இல்லையே. இப்போ சரி, இந்த நம்ம ஊரில் சில நேரங்களில் சொல்லுவாங்க, சுடுகாட்டு பக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட நான் கோரிக்கை வைக்கிறது? இந்திய மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இந்தியா முழுவதும் இருந்து வராங்க. ஒரு 700 பேர்கிட்ட வர சபையின் முன்பாக எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் என்று சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? என் கோட்டையை நோக்கி பேரணி போகிறது இல்லையா? இல்லை, நான் கேட்குறேன், இல்லை கலெக்டரேட்டை நோக்கி பேரணி போகிறது இல்லையா? இதெல்லாம் என்னது? அதிகாரத்தின் பீடங்களை நோக்கி கேள்விகள் கேட்கப்படும் போது சுடுகாட்டுக்கு முன்னால் நின்று பேசுன்னு ஏன் சொல்கிறீங்க? அல்லது விடுமுறை நாளில் பேசுன்னு எதுக்கு சொல்கிறீங்க? அவங்க கரெக்டாக தான் பண்ணாங்க. நீங்கள் இந்த கோரிக்கை சரியாக தப்பா, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு மட்டும் பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்தீர்கள், அது ஒன்றும் ரகசியமாக அவங்க வரல. நம்ம அர்னாப் கோஸ்வாமி ஆளு கேட்குறது மாதிரி, என்னது சீனாவில் இருந்து சொன்னாங்களா? அது உங்கள் தோழர் பேபி தேசிய பொதுச் செயலாளர் அவங்கள்ட்டையும் வந்து நக்கிற நாய்க்கு கேட்டிருக்காங்க. நக்கிற நாய்க்கு செக்குன்னு தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது, அது காலை கண்ட இடத்துலையும் நீட்டும். நீங்கள் பேபிங்கிறதுனால அவர் அப்படி போயிட்டார். காட்டி கொடுப்பதற்கே ஒரு தத்துவத்தை வைத்து கொண்டு காட்டி கொடுத்தவரையே தன்னுடைய அது என்ன தத்துவார்த்த ஆசானாக வைத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை ஆதரிக்கிற, போற்றுகிற ஒரு மனிதனால் வேறு எப்படி பேச முடியும்? அதிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் கள்ளிச்செடியில் மல்லிகைப்பூவை பூக்கும், அதாவது களி தான் பிடிக்கும். அதாவது இப்போ என்னன்னா சார், இப்போ நீங்கள் தான் வந்து அந்நிய சக்திகளோட ஊடுருவல் வந்துருச்சு இந்த சிஜேபி மூலியமா, இந்த ப்ரொட்டஸ்ட் மூலியமா. சோனம் வாங்சுங்கே வந்து ஒரு அந்நிய கைக்கூலி, இதில் சைனாவோட கம்யூனிஸ்டினுடைய ஊடுருவல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. இதே சோனம் வாங்சுங் தான் ஜென்சி புரட்சி ஏற்படணும்னு சொல்லி நேபாள் போல, பங்களாதேஷ் போல, ஸ்ரீலங்கா போல அப்படின்னு சொல்லி லடாக்கில் பேசி தேசிய பாதுகாப்பு தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு. இப்போ அவர் வந்து இப்படி உண்ணாவிரதங்கிற பேரில் பார்லிமெண்ட்டை நோக்கி பேரணி, அதில் சில வன்முறை சம்பவங்கள் நடப்பது போல் நமக்கு வந்து தெரிய வருது. அப்போ உங்களுக்கு ஏதோ இந்த இந்தியா அமைதி பூங்காவாக இருந்துடக்கூடாது. ஒரு வெக்கங்கட்ட மனிதர்களுடைய ஒரு விவஸ்தை கட்ட தொடர்ச்சியான அந்த சாக்குப்போக்கு இதுதான். அவங்களுக்கு புதுசாக ஒன்றும் கூட சொல்ல தெரியாதுங்கிறது தான். யார் சொன்னா அப்படி? நீங்கள் வெளிநாட்டு சக்தி ஊடுருவிச்சு அப்படின்னு சொல்லி அப்படி 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 சொல்கிறவங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிற விஷயம், நீங்கள் சிஏஏ ப்ரொட்டஸ்ட் என்பது யாரை சொன்னீங்க? விவசாயிகள் போராட்டத்தின் போது நீங்கள் யாரை சொன்னீங்க? உங்களுக்கு எந்த விதமான யோகியதையும் இல்லாத போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நியாயப்படுத்த முடியாத போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த அவன் தூண்டி விட்டான், இவன் தூண்டி விட்டான் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் இந்திய மக்களை அவமதிக்கிறீர்கள். நாங்கள் என்ன சாவர்காரா, பிரிட்டிஷ்காரன் தூண்டி விட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற ஆட்கள்? அது இப்போ ஆட்சி பொறுப்பில் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் கேட்கணும். நாங்கள் எங்களுக்கு சொந்த மூளை எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்த மூளை இருக்குது. அதைத்தான் அவன் என்ன நேத்தா திடீர்னு அப்புறம் ஒருவேளை இப்போ தமிழ்நாடு இதை முதல் குரலை நீட்டு வேண்டான்னு சொன்னது யார்? தமிழ்நாடு. சரி, அப்புறம் எந்த போராட்டத்தை இவங்க
அந்நிய ஊடுருவல்னு சொல்லாத ஒரு போராட்டம் சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டை வேற ஒரு கேட்டகரியில் வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்திய ஒன்றியத்துல ஒருபோதும் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்பவுமே செப்பரேட்டிசம் தான் பேசுவாங்க. அவன் செப்பரேட்டிஸ்டும் தான், அவங்கள ஊடுருவல்னு சொல்லுவான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற நிலைப்பாட்டை நியாயப்படுத்த முடியாத போது அதுக்கு வந்து இது ஒரு இதை வச்சுருக்காங்க. இது அவங்க நாங்களா மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம்னு சொன்னோம். நாங்கள் தான் அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னோம். ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலே வந்து மூவர்ண கொடியை ஏற்றிட்டாங்கல்ல. எவ்வளோ நாள் உங்களுக்கு எவ்வளோ நாள் கழித்து தேசபக்தி வந்ததுன்னு வச்சுக்கலாம். ஒரு 52 வருஷம் கழித்து தேசபக்தி வந்ததாக வச்சுக்கலாமா? எங்களுக்கு அதுக்கு முன்னால் வந்துருச்சுடான்னு இவங்ககிட்டெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மூவர்ண கொடியை நீங்கள்லாம் சுதந்திரமடைகிறது 52 வருஷம் வரை நீங்கள் ஏற்க மறுத்தீங்க. ஆனால் திருப்பூர் குமரன் அதை எந்த காலத்தில் ரொம்ப முன்னால் ஏற்றிட்டான். நீங்கள் அதை ஏற்க முடியாதுன்னு மட்டும் சொல்லலை, மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம்னு சொன்னவங்க அவங்க. எனவே அவங்களுக்கு எந்த விதமான யோகியதாம்சமும் கிடையாது. அவங்களோட கொடி என்றது அவங்க துவஜம் தான் எங்களோட கொடி, அதுதான் தேசிய கொடி என்று தான் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய தேசபக்தியை கேள்வி கேட்பதற்கான உரிமை யாருக்கு கிடையாது? சாவர்கரின் வாரிசுகளுக்கு கிடையாது, கோல்வால்கரின் வாரிசுகளுக்கு கிடையாது. எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த தோழர் சுர்ஜித் இருட்டு அறையிலே அடைச்சி வச்சாங்க. வெளியே வரும்போது கண் ஒழுங்காக தெரியாது, துப்பாக்கியால் 4 தடவை சுட்டாங்க. 1 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லும்போது அவ்வளோதானா நான் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடி இருக்கிறேன், பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடி இருக்கிறேன்னு சொல்லும்போது 2 வருஷம், அவ்வளோதானா 3 வருஷம், அவ்வளோதானா 4 வருஷம், சட்டத்தில் அதுக்கு மேலே இடம் இல்லை, 4 வருஷம் கொண்டு போய் உள்ளே போடுன்னு சொன்னோம். எங்களை பார்த்து கேள்வி கேட்குறதுக்கு, எங்கள் தேசபக்தியெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு எவனுக்கும் எந்த யோகியதாம்சமும் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்போ நான் சொல்லுவேன், கடைசியாக எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கக்கூடிய தோழர் சங்கராயாவையும் நல்லக்கண்வையும் எங்களுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு கேட்பேன். ஒரு துரும்பை ஒரு தூசை சொல்லுவதற்கு கூட ஆர்எஸ்எஸ்க்கு யோகியதாம்சம் கிடையாது. அதனுடைய மிகப்பெரிய தத்துவார்த்த ஆசான்னு அவங்க சொல்லிட்டு இருக்க குருஜி கோல்வால்கர் தான் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாளாவது பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசினது உண்டா? பிரிட்டிஷ்காரன்ட்ட யாராவது ஒருத்தன் வந்து என்னது காலனி ஆட்சியை அடக்குமுறை செய்தவன், துப்பாக்கியால் ஜாலியன் வாலாபாக்கில் சுட்டு கொண்டவன், பகத்சிங்கை தூக்கில் போட்டவன், எங்களுடைய வஉசியை செக்கிழுக்க வச்சவன், என் பாரதியை ஓட ஓட துரட்டினவன், என்னுடைய சுப்பிரமணிய சிவாவை ஜெயிலுக்குள்ளே போட்டு தொழுநோயாளிகளுடைய சிறுநீரை குடிக்க வைத்தவன், இவ்வளவையும் பண்ண பிரிட்டிஷ்காரன்ட்ட பென்ஷன் வாங்கின ஒரு கூட்டம் எவனுக்கும் சர்டிஃபிகேட்டு கொடுக்கறதுக்கு யோக்கியதை இல்லாத கூட்டம். இதை எவனாவது தூண்டி விட்டுருந்தான் அப்படின்னு சொல்லி சீனா தூண்டி விடுது, அது தூண்டி விடுது அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், நீ தான் அப்போது வந்து சண்டையை உருவாக்குனீங்களா? யார் இவங்க மேலே, ஈரான் மேலே தாக்குதல் நடத்த சொல்லி? நீங்கள் போன பிறகு தானே நடந்தது. ஈரான் மேலே நீங்கள் தான் தாக்குதல் நடத்த சொல்லி இஸ்ரேலுக்கு போய் திரும்பி இந்தியாவுக்கு வந்த உடனே ஒரு பெரிய பாம்பை. எங்களையெல்லாம் எவனும் கட்டுப்படுத்த முடியாதுப்பா. பிரிட்டிஷ் அது என்ன யூஎஸ் கோச்சுக்குமோ அப்படின்னு சொல்லி 5 நாளாக ஐதல்லா கமனி இறந்ததுக்கு ஒரு கையெழுத்து கண்டோலன்ஸ் மெசேஜ் கூட கொடுக்காதவங்களா நாங்கள்? எங்களுக்கு சரின்னு தெரிஞ்சால் உலகமே ஏற்று நின்னாலும், உலகமே மொத்தமாக ஏற்று நின்னாலும் சரின்னா அதுக்காக நிற்போம். சரியா? இந்த மாதிரி வந்து அடிமையை படுத்தி வச்சுருந்தவன்ட்ட பென்ஷன் வாங்குகிற கூட்டம் நாங்கள் கிடையாது. அப்படி கருணை மனு போடுறவன் கிடையாது எவனும். எங்களை கம்யூனிசத்தை நான் நேசிக்கிறேன், அது உலகத்தின் எல்லா பரப்பிலும் இருக்க வேண்டும் என்று நேசிக்கிறேன். ஆனால் இன்னொரு நாடு, என் நாட்டினுடைய எல்லா தேசமும் ஒரே தேசமாக மாற வேண்டும், எல்லா இனங்களும் எல்லா மொழிகளும் கலந்தவர்களாக ஒரே உலகமாக மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஆனால் அது வர என் தாய்நாடு இந்தியா, என்னுடைய தேசம் தமிழ்நாடு, என்னுடைய தாய்மொழி தமிழ். ஸோ இதனுடைய உரிமை எந்த வகையிலும், இதை பாதுகாக்கிறது மாதிரியே எந்த தேசிய இனமும் ஒடுக்கப்படுவதையோ அல்லது அது முடக்கப்படுவதையோ நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. எவனாவது சொன்னான்னு கேட்டு வர்ற ஒரு கும்பல் எங்கள் மேலெல்லாம் எந்த கரையும் பூச முடியாது. இப்போ இன்னொரு கோணத்துலேயும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இது இளைஞர்களால் வந்து எழுச்சி, அவங்களுடைய தன்னெழுச்சியோடு நடக்கக்கூடிய இந்த போராட்டம், இதில் கடைசி நேரத்தில் அரசியல் கட்சிகள் உள்ள புகுந்து, இப்போ ராகுல் காந்தி போன்றவர்கள், இப்போ சிபிஎம், இன்னும் பிராந்திய கட்சிகள், இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து அரசியல் ஆதாயத்தை தேட பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. மேலும்
பிரதமரனுடைய இல்லத்தை வந்து முற்றுகையிடுறது, இப்போ குடியரசுத் தலைவரனுடைய மாளிகையை வந்து முற்றுகையிடுறது, இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக அங்கே இருக்குமா அப்படிங்கிறது? சரி, இவங்கெல்லாம் அடித்து ரோட்டில் ரத்தக்கரையோடு கிடக்குறாங்க, பார்க்காம நடந்து போகலாமா? நான் என்ன நரேந்திர மோடியா? எம்ஏ பேபி நரேந்திர மோடி தான் இந்த பக்கம் ஆள் இருக்கான்னு புற வழியாக ஓடுவார். அவர் பிரைம் மினிஸ்டர் தானே, எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. அடிச்சுக்கு எல்லாத்தையும் கீழே போட்டிங்களா, எதுக்கு புற வழியாக போனீங்க? எம்ஏ பேபி போராட்டக்காரர்களோடு நிற்கிறாங்க. தைரியம் இருந்தால் போராட்டக்காரர்களை நேராக போய் சந்திக்க பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஏன் கடைசி நேரத்தில் போனீங்க? அதான் இப்போ பாருங்கள், நீங்கள் முதல்ல என்ன கேட்டீங்க? யாரோ வெளியிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து, சீனாலேருந்து, உங்களுக்கு சீனாவிலேருந்து. அங்கே இப்போ என்ன கேட்குறீங்க? இவங்கெல்லாம் ஏன் போகிறாங்கன்னா போக வேண்டாம்னு சொல்லிடலாமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், உங்கள் குழந்தைகள் அடிபட்டு கிடக்கு. ஒன்று என்ன தெரியுமா, சோனம் வாங்சுக் அந்த கூட்டத்துக்கு வந்த அன்னைக்கே தோழர் பேபி போயிருந்தார், தோழர் பிருந்தாக்காரத் போயிருந்தாங்க. டே ஒன்லேருந்து. ஆமாம், எஸ்எஃப்ஐ தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கு, ஐசா தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கு, ஏஎஸ்எஃப் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கு. மார்க்சியத்தை மனதில் ஏந்திய இளைஞர்களும் மாணவர்களும் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை எப்படி நீங்கள் வந்து ஏதோ நீங்கள் புதுசாக வந்தது மாதிரி ஏன் சொல்கிறீங்க? அப்புறம் வீடு முற்றுகை என்பது அது என்ன தப்பா என்ன? ஜனநாயகத்தில் அது ஒரு அங்கம் தானே. இல்லை சார், இவர்களுடைய கடந்த கால பேச்சுக்கள்லாம் ரொம்ப டேஞ்சராக இருந்திருக்கு. என்ன டேஞ்சராக? இப்போ உதாரணம் சோனம் வாங்சுக் நான் சொன்ன மாதிரி அண்டை நாடுகளினுடைய அந்த ஏற்பட்ட அந்த கலவரம், இதையெல்லாம் ஒப்பிட்டு சொன்னது. அது கலவரமாக புரட்சியா? சார், சட்டத்தை யார் கையில் எடுத்தாலும் அது வந்து கலவரம் தானே சார். பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக சட்டத்தை கையில் எடுத்தவங்க நாங்கள் யார்? அப்பாவிகள் கொல்லப்பட்டால் அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டால். இந்த அப்பாவிகள் எந்த அப்பாவியோட சொத்து சூறையாடப்பட்டது? இதில் பங்களாதேஷ்லாம் வந்து தினசரி நூற்றுக்கணக்கான, அதெல்லாம் நீ பண்ணது, வாழ பண்ணது. பங்களாதேஷில் இந்துக்கள் வந்து கொல்லப்படலை, அவர்களுடைய இல்லை கொல்லப்படலைன்னு நான் சொன்னதை சொல்லையே, பண்ணதெல்லாம் யாருன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், அதை பேசுறது என்பது வேற. இப்போ இலங்கையில் நடந்தது, இந்துக்கள் கொல்லப்பட்டார்களா? முதல் முறையாக இதை நீங்கள் வந்து தமிழர்களும் சிங்களர்களும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு ஒரு அறைகூடை அந்த பிரசிடென்ட்டினால, அனுரா திசாநாயக்கனால அங்கே போய் பேச முடியுது தானே, இல்லையா? நீங்கள் ஏன் நேபாளம் மட்டும், நேபாளம் என்னது? நேபாளில் யார் கொல்லப்பட்டாங்க? ஏன் பங்களாதேஷை மட்டும் எடுக்கிறீங்க? உலகத்தில் இந்த நம்மளை சுற்றி நடந்ததில் இந்த 3 நாடு இருக்குல்ல, அதை மட்டும் ஏன் தனியாக வச்சுக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு தேவையானதை எடுத்துப்பீங்க. அங்கே ஏன்னா இலங்கையை சொல்கிறதுல உங்களுக்கு தயக்கம், ஏன்னா அங்கே வந்திருக்கிறது ஒரு இடதுசாரி அரசாங்கம் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு நிற்கிது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன அப்பாவிகளுடைய சொத்துக்கள் தினசரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களின் வீடுகளை இடிச்சுக்கிட்டே இருக்கவங்க தானே நீங்கள். சூரத்தில் ஒரு 100 வீடு இடிக்கிறாங்க, போலீஸ் பாதுகாப்போடு இடிக்கிறாங்க. ஆனால் கார்ப்பரேஷன் சொல்லிச்சா, கவர்மெண்ட் சொல்லிச்சா, யார் சொல்லிச்சுன்னு கேட்டால் எவன்கிட்டையும் ஆர்டர் இல்லை. நீ சட்டம் ஒழுங்கை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு எந்த விதமான யோகியதாம்சம்? டெல்லியில் இடித்தாங்களே, யாரை கண்டுடிச்சாங்க? என்ன யோகியதாம்சம் இருக்குது? இவங்க ஒரு 6 இஸ்லாமியர்களே இந்த ஜனவரியில் நீங்கள் எல்லாம் இந்த ஊர் இல்லை, நீங்கள் அதை என்ன பங்களாதேஷுக்கு போகணுன்னு சொல்லி பார்டரில் தள்ளி விட்டானா நீங்கள் கோர்ட்டு சொல்லிடுச்சு அவர்கள் இந்தியர்கள் தானே. எவனை தூக்கில் போடுறது, எவனை ஜெயிலில் போடுறது, எவனை இந்த நாட்டை விட்டு தள்ளி விடுறது? பிரச்சனை என்னன்னா, நீங்கள் அதிகாரத்தில் இருக்குங்கிறதுக்காக எதையெல்லாம் பேச முடியாது. ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய நாசத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறவர்களாக இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதை எதிர்த்த போராட்டம், அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது உங்களுக்கு? ஓகே சார், இப்போ எக்ஸ்ட்ரீமாக இப்போ வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இது வந்து 2029 ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு சவிஞ்சை அப்படின்னு நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்களா? நான் அப்படியெல்லாம் பார்க்கல. ஆக்சுவலாக அவங்க என்னன்னா, அவங்க ஒரு பீக்குக்கு போயிட்டு அப்புறம் வந்தாங்க. 2272 சீட்டு ஜெயிச்சாங்க, 282 ஜெயிச்சாங்க 2014, 82 ஜெயிச்சாங்க, அப்புறம் 303 ஜெயிச்சாங்க, 240. இனி வருவோமோ மாட்டோமோன்னு நினைக்கிறாங்க. அதனால அரசமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குண்டான சைனே நமக்கு தெரியலையே, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜெயிச்சிட்டு இருக்காங்களே. இது அதான் ஆஃப்டர் லோக்சபா எலெக்ஷன் மும்பையில் ஜெயிச்சிட்டாங்க, மகாராஷ்டிராவில். அதனால தான் பலரும் கேட்குறாங்க, அது உண்மையா, அது 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 வேற எந்த ஃப்ராடுமே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்தால் தான் தெரியும்.
அது வந்தால் தான் தெரியும். ஒரு பக்கத்தில் நிர்பந்தம், இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 4 ஓட்டு சிபிஎம்முக்கு, 3 ஓட்டு அந்த மாதிரி மேற்கு வங்கத்தில் மொத்த ஓட்டும் பிஜேபிக்கு. இங்கேருந்து கிடைக்கிது, எப்படி கிடைக்கும்? ஒருவேளை சுதந்திர அதிகாரி அந்த மக்கள் நேசிக்கிறாங்களா? நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நீங்கள் கட்டாயம் கோட்ஸை நேசிக்கிறவர்கள், சாவர்கரை நேசிக்கிறவர்கள், ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. மக்கள் அவங்க ஒன்றும் ஆர்எஸ்எஸ்காரங்க இல்லையா, சங் பரிவார ஆட்கள் இல்லையா, அவங்க நேர்மையான ஆட்களை தானே நேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கலவரத்தை பற்றி பேசுங்க, எதை பற்றியும் பேசுங்க, எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டாண்டர்டு வைங்க. ஓகே. பட் நான் உறுதியாக என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இனி அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். நேர்மையான முறையில் ஏற்கனவேயும் அவங்க ஜெயிக்கலை. 2024 அவங்க நேர்மையாக ஜெயிச்சு தான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு அழிச்சாட்டியும் தாலியை அத்துருவாங்க, மாட்டை பற்றிட்டு போயிடுவாங்க, என்ன இடத்த எழுதி வச்சுருவாங்க, இடஒதுக்கீட்டை பறிச்சிருவாங்க. இவ்வளவு கேவலமாக ஏமாற்றி உலகிலேயே வெற்றி பெற்றவர்களில் முதன்மை பரிசு யாருக்காவது கொடுக்கணும்னா நரேந்திர மோடிக்கு தான் கொடுக்கணும். அவர் தானே பேசினார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், காவல்துறை, இந்த நீங்கள் பாருங்கள், நேற்று நம்ம ஊரில் எஸ்எஃப்ஐ அடித்தவங்கள தான் பேட்ச் இல்லாமல் போலீஸ் அடித்தான்னா, சிஆர்பிஎஃப் அவன் பாருங்கள் பேட்ச் இல்லாமல். எதுக்கு? உண்மையில் கலகம் பண்ணுறவன் யார்? இப்போ சாதாரணமாக எந்த யூனிஃபார்மும் இல்லாமல் ஒருத்தன் வர்றான்னு வச்சுக்கோங்க. இந்த நேற்று நம்ம ஊரில் ஒரு ஆள் தூத்துக்குடியில் சொல்லியிருக்காரு, போலீஸ்காரர், ஏடிஎஸ்பி, பார்த்தீங்களா? வாங்கடே நாக்க கடிச்சிக்கிட்டு அவரே யூனிஃபார்ம் இல்லாமல் வாங்கடேன்னு சொன்னால் இன்னும் 2 பேர் வாடா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. யூனிஃபார்முக்கு தானே அந்த மரியாதை. ஓகே. அந்த யூனிஃபார்மில் யாரோட பேருங்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக மறைச்சிட்டு வரவங்க இருக்காங்களா, அவன் தான் கலவரக்காரன். நீங்கள் நாக்கை துருத்துவீங்க, நீங்கள் கையை காட்டுவீங்க, நீங்கள் வாங்கடேம்பீங்க. இவ்வளவும் பண்ண பிறகு நாங்கள் அமைதியாக ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்கணுமா? ஓகே. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதெல்லாம் யார்? நீங்கள் பேசுகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப, நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், மதுரையில் இருந்தபோது, என்னங்க இந்த மதுரை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் எங்கள் சித்தப்பா பாம்பு அடித்து அட்மிட் ஆகிருந்தார், நோயாளிகளுக்கே தண்ணி இல்லை. அப்போ அங்கெல்லாம் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், சார் இவங்கெல்லாம் திருடங்க, ஏன்னா மோசமானவங்க சார், அந்த 20 லிட்டர் கேனை திருடிட்டு போனாங்க. நான் சொன்னேன், நீங்களும் நானும் படிக்காமல் இருந்தால் 2 கேன் திருடி இருப்போம், அப்படி பேசாதீங்க அப்படின்னு. அது அந்த மைண்ட் செட்டு எங்கேருந்து வருது தெரியுமா? ஏதோ அவங்களுக்கெல்லாம் அந்தரத்துலேருந்து சம்பளம் வர்றது மாதிரி இவனுடைய சாப்பாட்டை பறித்து கொண்டு அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? எனக்கு சாப்பிட வசதி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு என் ஜிஎஸ்டியை குறைக்கிறது இல்லை இல்லையா? 60 ரூபாய்க்கு இன்றைக்கி அரிசி, 1 கிலோ அரிசி விற்கிதுன்னா 3 ரூபா யாரோட காசு? என்னோட காசு. அந்த காசில் தான் சம்பளம் வருது, அந்த காசில் தான் ரோடு வருது, அந்த காசில் தான் ஏரோப்ளேனை பார்க்குறதுக்கு காத்து இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அவனுடைய காசும் பறிக்கப்பட்டு அதுக்கு செலவிடப்படுது. அதை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வர்றதுனால தான் அப்படி பண்ணுறாங்க. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க போலீஸு தான் கலவரம் பண்ணுறன்னு திட்டமிட்டுட்டு போகுது. ஏங்க குப்பை வண்டியில் அள்ளி போடுறது மாதிரி அள்ளி போடுறீங்க, எதுக்கு? அது என்ன நாரி சக்தியா? ஏதோ சொல்லுவாங்க பெண் சக்தியா? நாரி சக்தின்னு ஒரு ஏதோ பேட்டி பச்சோ பேட்டி ஏதோ ஒன்றெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார்ல. பெண் குழந்தைகளை அப்படி தான் அள்ளி தூக்கி போடுவீங்களா நீங்கள்? அப்படி தான் அடிப்பீங்களா நீங்கள்? இதுக்கு பேர் தான் உங்கள் துல்லிய தாக்குதலா? உங்கள் சொந்த நாட்டினுடைய குடிமக்கள் மீது பேட்ச் இல்லாத ஆட்களை வச்சு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதை விட கோழைத்தனம் வேறு எதுவும் கிடையாது. இந்த பக்கம் அதை வச்சு அடிக்க விட்டு பின்னால் புறக்கதவு வழியாக ஓடி போகிறீங்க. தைரியம் இருக்கா? உங்கள் நாட்டினுடைய வருங்காலத்தை நீங்கள் எப்படி அடிக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக சார், பல்வேறு விவகாரங்களே நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.